शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை தொடங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் இனிய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Wish you a very very happy new year. Happy வைகுண்ட ஏகாதசி. இந்த வாரம் வந்து ரொம்ப முக்கியமான வாரமாக இருக்கிறது. 3 முக்கியமான ஈவெண்ட்ஸ் வருது. இந்த வாரம் வந்து 28 டிசம்பர் 2025 முதற்கொண்டு 3 ஜனவரி 2026 வரைக்கும் உண்டான, அதாவது மார்கழி 13 19 மார்கழி வரைக்கும் உண்டான ஞாயிறு முதல் சனி வரைக்குமான ராசி பலன்களை 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரம் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். உத்திரட்டாதியில தொடங்கி திருவாதிரை வரைக்கும் சந்திரன் நகர்கிறார். சரியா? முதலில் இந்த வாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகளை விறுவிறுன்னு பார்த்துட்டு பலனுக்கு போயிடலாம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை துர்காஷ்டமி, அதாவது 28ஆம் தேதி. 29ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து புதன் தனுர் ராசிக்கு பிரவேசிக்கிறார். விருச்சிக ராசியில இருந்த, அதாவது பகைவனுடைய வீட்டுல இருந்த புதன் இப்போ வந்து நல்ல இடத்துக்கு நகருகிறார். சரி, அடுத்தது 30ஆம் தேதி 30 டிசம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை வந்து வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. அன்னைக்கு சொர்க்கவாசல் வந்து திறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து சொர்க்கவாசல் திறக்கிறதுனால என்ன பலன்? ஒரு டோர் தானே அப்படிங்கிறது இல்லை. அதுல பாவனையும் அந்த ஒரு செய்கையும் வந்து நம்முடைய வாழ்க்கையில நிறைய புண்ணிய பலன்களை கொண்டு வருகிறது. அதுதான் கர்மத்தினுடைய சூக்ஷ்மங்கள். இந்த கர்மத்துடைய சூக்ஷ்மங்கள் வந்து சாஸ்திரத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா சொல்லப்படுகிறது. ஆனால் அதாவது என்னுடைய வீடியோக்கள் கேட்பவர்கள் முடிஞ்ச அளவுக்கு போய் அதை கிராஸ் பண்ணிட்டு வாங்க. அது வந்து 3 நாட்களுக்கு கூட சில இடத்துல இருக்கும். அந்த வழியா போயிட்டு வாங்க. அது பெருமாளை இன்னைக்கு தரிசனம் பண்றது ரொம்ப 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 க்ஷேமம் உத்தமம் சொல்லப்படுகிறது. அடுத்தது நியூ இயர் 1/1/2026 வியாழக்கிழமை பிரதோஷத்தன்று நியூ இயர் பிறக்கிறது. நியூ இயருக்கு உண்டான பலன்களை, அதாவது வருஷம் முழுவதும் உண்டான பலன்களை வந்து எல்லா கிரகங்களுடைய அந்த சஞ்சாரங்களுடன் கூடி நான் 12 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீடியோ, கொஞ்சம் லாங்கான வீடியோ தான். அந்த வீடியோக்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு விஸ்தாரமாக அலசி ஆராய்ந்து பலன் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்து இந்த வருஷம் முழுவதும் வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், ஒரு சந்தோஷம், மனதில் ஒரு உற்சாகமானது கரை புரண்டு ஓடுக. அடுத்தது வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி வந்து பௌர்ணமியாக வந்திருக்கிறது. இந்த பௌர்ணமியில ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன விசேஷம் அப்படின்னா, குருவும் சந்திரனும் ஒன்றாக உட்கார்ந்து, சூரியன் வந்து செவ்வாய் சுக்கிரன் புதனோட இந்த கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் வந்து இந்த பௌர்ணமியில ஒன்றாக அமைகிறது. அது வந்து மறுநாள், அதாவது நியூ இயருக்கு மறுநாள் வந்து அன்னைக்கு நைட்டே வந்துடுது. நியூ இயர் அன்னைக்கே வந்துட்டு அடுத்த நாள் வந்து பௌர்ணமியாக இருக்கிறது. அப்படிங்கும்போது இந்த கிழமையை வந்து மிஸ் பண்ணாம சிவன் கோயிலுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியது நடக்கும். குழந்தை பேரு குயிக்கா கிடைக்கும். 3ஆம் தேதி சனிக்கிழமை ஆருத்ரா தரிசனம். அன்றைக்கு வந்து நடராஜருடைய ரொம்ப விசேஷமான நாள், அதாவது ஆகாச தத்துவத்தினுடைய நாள். அது
அதாவது சிதம்பரத்துல வந்து ஆகாச தத்துவம் தான் சிதம்பர ரகசியமே. அங்க ஆகாசத்திற்கு ஒரு லிங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆகாசம் வந்து ஸ்ரீவித்யா பிரகாரம் பார்த்தா காமேஸ்வர ஸ்வரூபம் வந்து வியோமேஸ்வரி வியோமேஸ்வரஹா அப்படின்னு ஆறுது. வியோமேஸ்வரன்னாக்கா ஆகாச வடிவமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன், வியோமேஸ்வரின்னாக்கா ஆகாச வடிவமாக இருக்கக்கூடியவள் தான் அந்த சிவகாம சுந்தரி அப்படின்னு நிறைய சாஸ்திரங்கள்ல சீக்கிரம் இருக்கு, நமக்கெல்லாம் தெரியல, சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால அன்றைக்கு சிதம்பரநாதன் சிற்சபேசனை வழிபடுவது ரொம்ப 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 உத்தமம். சரி, இந்த வாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் பார்த்தாச்சு. சரி, இந்த பலன்களோட இந்த வாரம் சந்திராஷ்டமம் யார் யாருக்கு கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் பலனை பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம். இந்த வாரம் வந்து கிரக அமைப்புகள்ல எது எது விசேஷமாக இருக்கிறது அப்படின்னா, முதல் நாள் சனியோட சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் மீன ராசியில. அப்புறம் குரு வந்து மிதுனத்துல, அதுக்கு நேரா தனுர்ல வந்து செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இந்த மாதிரியான 4 கிரகங்கள் வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய 9ஆம் இடமாக தனுராசியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பிறகு சிம்மத்துல கேதுவும், கும்பத்துல ராகுவும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இதுதான் கிரக அமைப்புகள். இதுல என்ன விசேஷம்னாக்கா, முதல் சந்திரனும் சனியும் ஒன்றாக உட்கார்ந்து இருக்கிறது. அந்த ஒரு நாளைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தவிர்க்கப்பட வேண்டும். என்னென்ன விஷயங்கள் அதையும் சொல்லிடுறேன். சனியினுடைய நிமித்தமான விஷயங்கள், அதாவது தானியங்கள் வாங்குவதாகட்டும், இரும்பு வாங்குவதாகட்டும், அல்லது சனிக்குனே உண்டான குவாரி கான்ட்ராக்ட், ஆயில் கான்ட்ராக்ட், எண்ணெய்கள் வாங்குவது, எண்ணெய் சம்பந்தப்பட்ட கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய கான்ட்ராக்ட் பண்றது, கேஸ் கம்பெனியில் இருப்பவர்கள் அவர்கள் வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஏற்படுத்துவது இந்த நாட்களில் தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்தது செவ்வாயும் சூரியனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருக்கிறதுனால, செவ்வாய் சூரியன் வந்து நல்லது, செவ்வாய் வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல்ல இது. ஆனா செவ்வாயும் சூரியனும் சுக்கிரனும் இருக்கும் பொழுது 2 விஷயங்கள பிரச்சனைகள் வரும். மாமனார் மாமியார், அது நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாரோட அந்த உறவுகள்ல வந்து ஏதாவது சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்படின்னா என்ன, உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவர்களுடைய தாய் தந்தையரோட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக டீல் பண்ண வேண்டும். அதுவும் கூட பண விஷயத்தில், பிறகு சொத்து பரிமாற்றமான விஷயத்திலேயோ அல்லது பிசினஸ் விஷயத்திலேயோ அந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இதே வந்து ஒரு தொழில் ஏற்படுத்துவது, ஒரு தொழில் உண்டாக்குவதற்கும், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கும், பிறகு காதலுக்கும், காதல் உணர்வுக்கும், அதாவது காதல்னாக்க வெளிநாடுகளில், வெளியூர்களில் அல்லது நம்ம ஊர்லயே வந்து வேறு பாஷை பேசுபவர்கள், உங்களுடைய பாஷை இல்லாம வேறு பாஷை பேசுபவர்களுடன் ஒரு ஒரு உறவானது ஒரு காதல், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு உறவானது ஏற்படுவதற்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் ஒரு நல்ல கிரக அமைப்புகள் இருக்கின்றன. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கேதுவனுடைய அமைப்பை வந்து மாற்றி, அதாவது படிப்புல அப்படியே ஒரு மந்தத்தன்மை இருந்தது மாற்றி அது நல்ல விதமாக இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எதனுடன், அதாவது எந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த வாரமும் பணம் செலவு செய்யும் போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல ஏதாவது நான் ஒரு ப்ரோக்ராம் பண்றேன், அதாவது ஒரு ஈவெண்ட் நடத்துறேன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டங்களோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்புறம் அக்னியுடன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அக்னின்னாக்கா அது வந்து அது நீங்க கோயில்ல விளக்கேற்றுறதாகட்டும், அல்லது வீட்டுல விளக்கேற்றுவதாகட்டும், அல்லது சமையல் கட்டுல சமையல் செய்யறதாகட்டும், அல்லது லேத்து பட்டறையில் அந்த அக்னியை பயன்படுத்தி எந்த இடத்துல போனாலும் அக்னியோடையும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, பிறகு இந்த வாரம் வந்து நியூ இயர் அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 31/1 இந்த 2 நாட்கள்ல ஒரு குழந்தை, இல்ல 3 நாட்கள்ல வச்சுக்கோங்க. அந்த குழந்தை மிகவும் பாக்கியசாலியாக மாறும். அந்த குழந்தை ஞானமிகு குழந்தையாக, ஆனால் பணம் வந்து நல்லா சம்பாதித்து, ஞானமும் சம்பாதித்து இந்த உலகத்துல வந்து வாழ்வாங்கு வாழக்கூடிய, வெளிநாடுகளுக்கு எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வரக்கூடிய, ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜாம்பவனாக, தொழிலே ஆகட்டும், தன்னுடைய படிப்பு ஞான விஷயத்தில் ஆகட்டும், நாட்டை வழிநடத்தக்கூடிய வகையில் ஆகட்டும், அந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு சமாச்சாரம், அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அந்த குழந்தையினுடைய அந்த அரிஷ்ட தோஷம் நீங்குவதற்காக நம்ம என்ன பண்ணணும், 2 விஷயங்கள் பண்ணணும். சிவன் கோயில்ல வந்து ஏகாதச அபிஷேகம், அதாவது 11 விதமான திரவியங்கள் இருக்குல்ல, அதை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணணும். அப்புறம்
ஒரு கொஞ்சம் டிசபிள்டு, அதாவது கொஞ்சம் உடல் ஊனமான அந்த மாதிரியான மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏதாவது அதுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அவர்களுக்கு நடப்பதற்கு ஒரு நடைவண்டியோ அல்லது ஒரு ட்ரை சைக்கிளோ அல்லது ஏதாவது ஒரு இந்த மாதிரி டிசபிள்டுக்காக பண்றது ரொம்ப ரொம்ப அந்த குழந்தைக்கு நல்லது. சரி, இப்ப நம்ம தனி பலன்களுக்கு போய்விடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு புதன் கொஞ்சம் அதாவது யோசிக்க முடியாத இருந்த அந்த ஒரு அமைப்பு, கொஞ்சம் சிந்தனை வரவே இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்துல உங்களுக்கு கேத்து உட்கார்ந்துருக்க. உங்களுடைய புதன் அதாவது 6க்கு உண்டானவங்க 8ஆம் இடத்துல இருக்கும்போது யோசிக்கிற விஷயத்துல கொஞ்சம் லேகிங் இருந்தது, திங்கிங் வரல. ஆனா வாய்ப்புகள் வந்திருக்கு, தொழில் வாய்ப்புகளும் வந்திருக்கு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்குண்டான சிந்தனை திறன் இந்த வாரம் அதிகரித்த அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். அப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதும், பிறகு குழந்தை பெறும் விஷயத்தில் இருந்த தடங்கள் நீங்குவதும், சொந்த தொழில் அமைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் பிறப்பதும், கடன் பெறுவதும், முதல் ஞாயிற்றுக்கிழமை தவிர மீறி அத்தனை நாட்களுக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மனநிலையும், குடும்பத்தில் குதூகலமும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றாக நீங்கி வருவதையும் பார்க்கலாம். பிறகு அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்த அந்த பகைமை நீங்குவதும், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயத்துல ஒரு விஜயம், ஒரு வெற்றியை கொண்டு வருவதும், வெளியூர் பிரயாணங்கள் அத்தனையுமே நல்லபடியாக நடப்பதுமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பிரயாணம் மேற்கொள்ளுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு லாபமும் உண்டு. இந்த பிரயாணம் செய்யும் காலகட்டத்தில் உங்களுடைய பணப்பைகள் பத்திரம், அல்லது உங்களுடைய பர்ஸ்ன்னு சொல்லுவோம், பர்ஸ் ஆகட்டும், உங்களுடைய மொபைல் ஆகட்டும், அதுதான் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் 2 வீலர் எடுத்துக்கிட்டு போறோம், அதாவது ஒரு லாங் விஷயத்துக்கு நம்ம 2 வீலர் எடுத்துக்கிட்டு போறோம்னாக்கா இரவு நேரங்களில் 2 வீலர் ஓட்டுவதை தவிர்க்கவும். குழந்தைகளுடனும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுக்குள்ள இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆனா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மாமனார் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக மேஷராசியினர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கோபம் படக்கூடாது. வீட்டுக்குள்ள கொஞ்சம் கோபத்தை குறைத்து விடுவது நல்லது. அண்ணன் தம்பிகளுக்குள்ள பகைமை நீங்கும். ஆனால் லேண்ட் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஞாயிற்றுக்கிழமை அந்த லேண்ட் விஷயங்களுக்கு அவாய்ட் பண்ணணும். அதே போல அரசாங்க நிமித்தமான விஷயங்கள், பிசினஸ் நிமித்தமான விஷயங்கள் திங்கட்கிழமையிலிருந்து நம்ம எல்லா செயல்களும் செய்யலாம். மிகவும் உத்தமமானது எதுன்னு கேட்டா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளுமே உத்தமமான நாட்கள் எல்லா பிசினஸ் பர்சனுக்கும். ஆனா நீங்களே மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. யாரையும் உங்களுக்கு சப்ஸ்டிடியூட்டா எங்கேயுமே பண்ணாதீங்க. அதே போல இந்த கேரண்டி கையெழுத்து போடுவதும் அந்த 3 நாட்களுக்குமாக வைத்துக் கொள்ளுங்கள். அம்மாவுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லபடியாக மேம்படும். திங்கட்கிழமையிலேருந்து அதுல முன்னேற்றம் தெரியும். அப்பாவுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. சண்டை வரக்கூடிய ஒரு அல்லது மனஸ்தாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மற்றபடி அப்பாவினால ஆதாயமும் உண்டு. அப்பாவுடைய சொத்தோ, அப்பாவுடைய பெயரோ, அப்பாவுடைய அந்த செல்வாக்கோ உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை அமைப்பதற்காகத்தான் இருக்கும். இந்த வருஷம் தனியா வருஷ பலன் போட்டிருக்கேன். ஆனால் புதிதாக வேலைக்கு சேருபவர்கள் அல்லது வேலையை துளைத்தவர்கள் இந்த வாரம் புதிதான வாய்ப்புகளை எதிர்பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். மேஷ ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கார்த்திகை கடவுள் சண்முகருடைய வழிபாடு இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியோட இருக்க வைக்கும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் பண வரவு, அதிர்ஷ்டமான அமைப்புகள், உறவுகள் சேர்க்கை இதெல்லாமே எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டாலும் தாராளமாக அக்செப்ட் பண்ணிட்டு வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் வாகனங்கள் ஓட்டுவதை, வெளியூர்ல போய் நான் கொஞ்சம் வாகனங்கள் ஓட்டுறேன், சாகசம் பண்றேன், இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கேஷ் வாங்குறதோ, கேஷ் கொடுக்கறதோ, அல்லது கடன் வாங்குறதோ, கடன் கொடுக்கறதோ, அல்லது குழந்தைகளோட எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னாக்கா நீங்க வண்டி ஓட்டுறதோ கூடாது. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றும் விஷ்ணுவனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கடன் தீரும். அப்புறம் கடன் கிடைக்கவும் செய்யும். பெருமாளுடைய கோயிலுக்கு தீராத, அதாவது வியாதிகள் தீரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுகிறது.
மாணவர்களுக்கு கொஞ்சம் ஒரு முதல் 3 நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புஷ்டியான அதாவது ஒரு உற்சாகம் கிடைத்துவிடும். ஜாபில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப லாங்கா டிராவல் பண்ணக்கூடிய, காலையில எழுந்த உடனே 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படிங்கிறவர்களுக்கு கொஞ்சம் இந்த வாரம் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஏற்கனவே அலைச்சல் தான் அப்படிங்கிறது இல்லை. 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது. சந்திரன் வந்து 12ஆம் வீட்டை சனியோட இருக்கிறார், அப்புறம் 12ஆம் வீட்டை கடக்கிறார், அப்புறம் வந்து அவர் உச்சம் பெறுகிறார். அப்படின்னாக்கா முதல் 3 நாட்கள் அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சலும் கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு அலைச்சலாக இருக்கும். அதனால ரொம்ப பெருசா அலட்டிக்க வேண்டாம் முதல் 3 நாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சீரியஸாக வந்துடலாம். புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை கூட ரொம்ப சீரியஸா இருக்கும். எல்லா விதமான டீலிங்கும் வந்து அது கோர்ட்டு கேஸ் ஆகட்டும், பிசினஸ்ல நீங்க வந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயமாகட்டும், அல்லது ஜாப் வந்து புதுசாக அப்ளை பண்றதாகட்டும், அல்லது ஜாப்ல வந்து ஒரு ப்ரமோஷனுக்கு நீங்க அப்ளை பண்றதாகட்டும், எல்லாமே தைரியமா பண்ணுங்க. புதன்கிழமையிலிருந்து தைரியமாக செய்யுங்கள். அப்புறம் திருமணமே நடக்கலை அப்படிங்கிறவர்களுக்கு நல்ல ஜாதகம் கிடைக்கும். பெண் குழந்தைகளுக்கு இன்னும் விசேஷமாக நல்ல ஜாதகம் வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. குடும்பத்துல வந்து இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய, அது வந்து குடும்பத்துல, அதுவும் கூட்டு குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை நீங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வாரம் இருக்கிறது. ஆனா வந்து கொஞ்சம் லேண்ட் விஷயத்தை டீல் பண்றது, அதாவது கிரயம் பண்றது, வீடு விஷயத்தை பார்க்கறது, சொத்துக்கள் விற்கிறது, சொத்துக்கள் வாங்குறது, ஸோ இதை வந்து இந்த வாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அசையா சொத்துக்களை வந்து நம்ம டீல் பண்றதுக்கு, ஆனா நீங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாங்கிற இந்த வாரம். ஏன்னா கேத்துவனுடைய அமைப்பு இருக்கிறது. செவ்வாய் வந்து சனியை பார்க்கிறார். அதே போல இந்த செவ்வாய் வந்து 12க்கு உண்டானவர். அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறது 8ஆம் இடத்துல. அதாவது 4க்கு உண்டானவன், 6க்கு உண்டானவன், 12க்கு உண்டானவன் எல்லாம் 8ஆம் இடத்துல. 8க்கு உண்டானவனால பார்க்கப்படுகிறது. அப்படின்னா கிரயம் பண்ண வேண்டாம். இப்ப புதுசாக ஒரு வண்டி வாங்கணுமா, இந்த வாரத்தை அவாய்ட் பண்ணிடுவோம். அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு, அதிலும் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இதை அவாய்ட் பண்ணுவது மிக முக்கியம். ஆனா நம்ம கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஒப்பந்தம் பண்றோம், பேச்சுவார்த்தையை நடத்தலாம், எல்லாமே டிராஃப்ட் எல்லாம் கூட வந்து ரெடி பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போறது இந்த வாரம் நாம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுக்கும் அப்படிதான். எவ்வளவு டிராவல் பண்ணினாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு வந்து சொல்ல போனா வெளியூர் வெளிநாடுகளுக்கு போனால் கொஞ்சம் சந்தோஷமான ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம ஊருக்கு வந்துட்டோம்னா கொஞ்சம் என்னது, கொஞ்சம் அப்படியே ஒரு சோர்வு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த வாரம் வெளியூர் பிரயாணங்கள், வெளியூர்ல மீட்டிங் எல்லாமே அட்டன் பண்ணலாம். பிசினஸ் ரீதியாக எல்லா டீலிங் பண்ணலாம். கோர்ட்டு கேஸும் கூட நீங்க வந்து யூ கேன் கோ ஹெட். நான் சொன்ன மாதிரி இந்த வாரம் வந்து இந்த அமைப்பு வந்து கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு பர்மிஷன் வரல அப்படின்னா இந்த வாரம் நல்லா கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, கவர்மெண்ட்ல பர்மிஷன் கிடைச்சிடும், சாங்ஷன் ஆகிடும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள்லாம் தடை நீங்கிவிடும். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஷேரோ கிரிப்டோ கரன்சி, இது வந்து கேம்பிளிங் மூலமாக வருமானம் இருக்கிறது. ஆனா வருமானத்துல ரிஸ்க்கும் இருக்கிறது. அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அவாய்ட் பண்ணணும்னா அதை பண்ணாமே இருந்துக்கலாம். மற்றபடி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உறவுகளை மேம்படுத்தக்கூடிய, அது கணவன் மனைவி உறவாகட்டும், அண்ணனோட அந்த ஃபேமிலி ஆகட்டும், அதாவது பிரதர்ஸோட ஃபேமிலி ஆகட்டும், எல்லா உறவுகளுமே ஓரளவுக்கு நல்ல சுமூகமாக, அதில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக, குழந்தைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னாக்கா ரொம்ப சந்தோஷமாகும். நட்புகள் வந்து உங்களுக்கு நிறைய கைகள் கொடுக்கும். அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு வாரமே. வழிபட வேண்டிய தெய்வம் ரிஷபராசிக்காரர்கள், நீங்க 2 கோயிலுக்கு போகலாம். நியூ இயர் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிடுங்க, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போடுங்க. அந்த 2 நாள் நல்ல ஒரு பக்தி மானாக மாறிடுங்க. உங்களுடைய இந்த கிரக அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வரக்கூடிய ஒரு 7-8 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசியில மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, கடந்த ஒரு 1.5 மாசம் இருந்த இந்த கடைசி நேரத்துல கை நழுவ விட்ட வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல வந்து நல்ல ஒரு சுமூகமான ஒரு அமைப்பு இருக்கிறது.
மாமனார் மாமியாரோட அல்லது வந்து உங்களுடைய அதாவது கணவனோ மனைவியோ அவங்களுடைய ஃபேமிலியோட இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு மாதிரி நட்பு அல்லது பிரச்சனையே இல்லை சுவாமிகளே அப்படின்னாலும் கூட ஒரு நட்புறவு கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சஞ்சலமாகத்தான் இருக்கும். பிசினஸ் முடிவுகள் எதுவும் நம்ம எடுத்தோம்னாக்கா அதுல வந்து நம்ம உருப்படி எடுக்க முடியாது. பௌர்ணமி அன்று நீங்க வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் அபிஷேகம் கொடுத்துட்டு ஜம்முன்னு அப்படி மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசிக்காரர்கள் சாதிக்க முடியாதது அத்தனையும் சாதிக்க முடியும். வெற்றி உங்களுக்காகும். அது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் எது இருந்தாலுமே எல்லாவற்றையும் தவிடு பொடியாகும். அப்புறம் வாய்ப்பே இல்லை அல்லது பல எதிரிகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்மளை குழி தோண்டி அப்படியே கீழே தள்ளதான் பார்க்கறான் அப்படின்னாலும் அனைத்துல இருந்தும் வெளியில் வந்து விடுவீர்கள். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து ஒரு நன்மை பண்ணினாலும் அதுல நிறைய விஷயங்கள்ல கால தாமதம் அப்படி தள்ளி 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 போயிட்டே இருக்கு. எல்லா விஷயத்திலையும் தள்ளி போயிட்டு இருக்கு. அது இந்த வாரத்துல இருந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது அரசியலில் இருக்கக்கூடிய நபர்கள், பிரமுகர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் எல்லா தடைகளும் நீங்கி அதாவது நல்ல ஒரு வளர்ச்சியும் காண்பீர்கள். திருமண ஏற்பாடுகள் வந்து இந்த வாரம் வந்து மார்கழி மாதமாக இருந்தாலும் திருமணத்துல நல்ல ஜாதகம் வந்து அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நட்புகள், பிறகு பார்ட்னர்ஷிப், இது அத்தனைக்கும் ஒரு உகந்த வாரமாக இருக்கிறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். கொஞ்சம் பணம் வந்து செலவாகும், அதனால அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட வேண்டாம். சகோதர உறவுகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு சுமூகமான அமைப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடும். அப்புறம் 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன், இந்த 4 கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்க வந்து ஆஃபீஸ்ல வந்து நல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேபிள்ல உட்காந்து நகராதிங்க. அங்க இங்க போய் முடிவெடுக்கணும். ஆஃபீஸ்லேயே உட்காந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய முடிவுகளை எடுங்க. ஆக்டிவாக இருங்கள். உங்களுக்கு கௌரவமும் உங்களால் வந்து இந்த வாரம் அத்தனை தடைகளும் நீங்கி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராக்ரஸ் நம்ம செஞ்சாலும் நடக்காம இருந்தது இனிமேல் கிடுகிடுன்னு அடுத்தது நடந்துரும். அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தடை நீக்கி ஓட்டம் பெருகக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. உறவுகள் எல்லாத்துலேயுமே சக்சஸ். ஆமா, முக்கியமாக நட்பு, பார்ட்னர்ஷிப்பு, அப்புறம் வந்து வாழ்க்கை துணை, இதுல எல்லாத்துக்கும் அது லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், பிசினஸ் பார்ட்னர் ஆகட்டும், அல்லது காலேஜ் பார்ட்னர் ஆகட்டும், அல்லது ஈவன் வந்து இந்த வாக்கிங்கெல்லாம் போகல ஒரு வாக்கிங் குரூப்னு ஒன்று இருக்கும், ஷட்டில் கார்க் குரூப்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல ஒரு பெருமை, அருமை, சந்தோஷம், ஒரு ஆனந்தம், இது எல்லாமே இருக்கும். சரி, எந்த விஷயத்தை நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஆகார விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்துல வந்து ஸ்கின் டிசீஸ் இருக்காம நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் ஸ்கின் டிசீஸ் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மேலும் உங்களுக்கு அதாவது எதிர்பாலினரிடம் ஆப்போசிட் ஜெண்டரோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, கொஞ்சம் கோபம் வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னாக்கா நீங்கள் நல்ல பேரும் எடுக்க முடியும். உங்களுடைய கம்பெனி ஆகட்டும், உங்களுடைய பிசினஸ்ல ஆகட்டும் நல்ல பேர் எடுக்க முடியும். சாதனை, விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய லாபம் இருக்கிறது. இந்த எல்லா வெற்றிகளும் அவர்களுடைய உள்ளங்கை நெல்லிக்கனியாக வந்து மாட்டும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். ஹனுமனுடைய உபாசனை என்பது அவர்களுக்கு கை கொடுக்கும். படிப்புல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்ததுனாக்கா ஹனுமனுடைய வழிபாட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ ஹயக்ரீவருடைய காயத்ரின்னு சொன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். ஆனால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் சிரத்தையாக படித்தால் அவர்கள் வந்து நிறைய பெரிய பெரிய லெவல்ல கவர்மெண்ட்ல ஒரு போஸ்டிங்கெல்லாம் வந்து இந்த வாரமானது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்கள் வந்து அவ்வளவாக இல்லைன்னாலும் போகக்கூடிய பிரயாணங்கள் இந்த மாதிரி சந்தோஷமாகவே நினைத்த காரியங்கள் முடியும். ஆக தேக்க நிலை மாறி ஓட்டம் ஆரம்பம். அதான் மிதுன ராசி அன்பர்களுக்கு. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதாவது நிறைய வாய்ப்புகள், தொழில்ல நிறைய வாய்ப்புகள், வேலை கிடைக்கும். இந்த வாரம் வந்து முக்கியமாக ஆரம்பத்துல இருந்து பிள்ளையார் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தினந்தோறும் பிள்ளையார் கோயில். கண்டிப்பாக இந்த வாரம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய, அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு.
அப்புறம் வெளிநாடு போவதற்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம். அது நீங்க ஜாப்ல இருந்தாலும் சரி, பிசினஸ் நிமித்தமாக இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும்னாலும் இப்போ இருந்து இந்த வாரத்துல இருந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக உண்டு. பெண் மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக ஒரு நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நல்ல வேலைக்காரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாரம். அனைத்து விதத்திலையும் வாய்ப்புகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வாரம். ஆனால் எல்லாமே பார்த்தா ரொம்ப தூரமா இருக்கும். அதுதான் இந்த வாரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. கொஞ்சம் வம்புகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. என்ன சுவாமிகளே அப்படின்னா, நம்ம வம்புக்கு போலனாலும் வெளியே ஒரு முறைச்சிட்டு அல்லது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அமைதியாக இருங்கள், அதாவது ஆனந்தமாக கடந்து போகி விடுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நமக்கு இப்போ சண்டை போடக்கூடிய நேரம் அல்ல. நம்ம அப்படியே முகத்தை திருப்பிட்டு கண்டுக்கிடாம போயிடணும் இந்த வாரம். அப்படி போனாலே எல்லா விதத்திலையும் சக்சஸ். அப்படி போகலன்னா சுவாமிகளை அப்படின்னாக்கா வீண் விரயம், எனர்ஜி, மணி, டைம், இந்த 3 வீண் விரயம் ஆகும். அப்ப யாரு ஜெயிப்பா அப்படின்னாக்கா, ஜெயிப்பது நான் தான் ஜெயிப்போம். ஏன்னா 6ஆம் இடம் ரொம்ப சுபத்துவம், ஜெயிக்கிறது நம்ம தான் ஜெயிப்போம். ஆனா இந்த 3 வேஸ்ட் ஆயிடும். அதனால ராகுனுடைய 8ஆம் இடமும், பிறகு சனியினுடைய 9ஆம் இடமும், இதெல்லாம் செவ்வாயினுடைய 6ஆம் இடத்துல இருந்து சனியை பார்ப்பதாகட்டும், இதெல்லாம் நம்மளுடைய சக்தியை வீணடித்து விடும். அதனால சக்தியை சேமியுங்கள், உங்களுடைய வெற்றிக்கான பாதைகளை வகுங்கள். ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை அமையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்துல எதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, வார்த்தைகளில், வாய் பேச்சுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காதல் விவகாரங்களையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாட்டுல காதல் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ரப்போசல் வந்ததுனாக்கா யோசனை பண்ணி முடிவெடுங்க. வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. நட்புகளுக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பிசினஸ்ல பார்ட்னர்ஸ் கூடயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம டீல் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் எழுத்து மூலியமாக, எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம். வண்டி வாகனங்கள் ரொம்ப லாங்கா எடுத்துட்டு போகணும், ஒரு டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது வேண்டாம். லேண்ட் விஷயங்கள், அதாவது ப்ராப்பர்ட்டி டீலிங், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தெளிவான முடிவு எடுக்க வேண்டும்னா பௌர்ணமி ஒரு நாள் உங்களுக்கு தி பெஸ்ட். பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனும் நல்ல அமைப்புல குருவோட இருப்பார். அப்படிங்கும்போது லேண்ட் விஷயங்கள்லாம் அன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கு இந்த வாரம் முயற்சிக்கலாமா அப்படின்னா, வெளிநாட்டில் இருப்பவர்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் முயலலாம், அவர்கள் முயற்சி செய்யலாம். அதே போல செயற்கை கருத்தரிப்பு இந்த மாதிரியான ஒரு மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தட்ல இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வரப்பிரசாதமான வாரமாக இருக்கிறது. இந்த வாரம் வாய்ப்புகள் அநேகம். கொஞ்சம் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டால் வெற்றிகளும் அநேகம். அதாவது பேசாம ரியாக்ட் பண்ணாம இருக்க வேண்டிய ஒரு வாரம். வெளியூருக்கு சென்றால் உணவு விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்டு இந்த வாரம் செய்யாமல் இருப்பது, அதாவது செய்யாமல் பெரிய பெரிய மாற்றங்கள் செய்யாமல் இருப்பது நமக்கு நல்லது. நோ கேம்பிளிங், நோ சீட்டு கட்டு ஆகட்டும் அல்லது பெட்டிங் ஆகட்டும் இந்த வாரம் வேண்டாம். ஆனா விளையாட்டுத் துறையில் எந்த வெளியூர் போனாலும் கப்போட வந்துடும். அந்த அளவுக்கு வெற்றிக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு போராளியாக, ஒரு யுத்தகல வீரனாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரனுக்கு ஒரு நல்ல அமைப்பு. பிசினஸ் செய்பவர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலங்கள் இருக்கக்கூடிய, தூரமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சீர்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஆக இந்த கடக ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பாசிட்டிவான ஒரு வாரமாக இருக்கிறது. நம்மளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க வேண்டிய விஷயம், விநாயகருடைய உபாசனையே இவர்களுக்கு உகந்தது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கொஞ்சம் டீவியேஷன் இருக்கிறது. ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், அதாவது குரூப் பிஏ, இதெல்லாம் படிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல பொக்கிஷமான வாரம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய வரும். நான் புதிதாக ஏஐ இது பண்றேன் அப்படின்னா நல்ல ஒரு வாரம். முக்கியமாக ஜேர்னலிசம் படிப்பவர்களுக்கு இது சரியான ஒரு வாரம். அதே போல மீடியா துறைக்கும் சரி, அது யூடியூப்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. படைப்பாளிகளுக்குமே நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது இந்த வாரம்.
பெண்களுக்கு இந்த வாரம் வந்து மிக மிக அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வேலை கிடைக்கிறது, உறவும் அமைவது இந்த வாரத்தில் நடக்கும். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் மிகுந்த மகாலட்சுமி வாரம் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. சனி வந்து 8ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் சங்கடங்களை ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு வந்து திங்கட்கிழமையிலிருந்து ஸ்டார்ட் ஒரு நல்ல டைம். இந்த வாரம் முழுவதுமே ஒரு அதிர்ஷ்டக்காரனாக நீங்கள் விளங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே விநாயகருடைய உபாசனை பண்ணிடுங்க. ஓம் கம் கணபதையே நமஹ அப்படிங்கிறது பெட்லேயே ஒரு 11 முறை சொல்லிட்டு நீங்க அடுத்தது எழுந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு, அதாவது குளித்து விட்டு நீங்க வந்து சாப்பிட்றதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்று லக்ஷ்மி நாராயணர் இல்லைன்னா லக்ஷ்மியும் விஷ்ணுவும் இருக்கக்கூடிய அந்த போட்டோவை வந்து பார்த்து அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லலாம். ஓம் ஐம் மகாலட்சுமின்னு சொல்லலாம். உங்களுடைய எல்லா பண கஷ்டமும் நீங்கக்கூடிய உபாயம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல சிந்தனை திறன் படைப்பாளிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்களும். அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிசினஸ் ரிலேட்டட் படிக்கக்கூடியவர்கள், சிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள், பிறகு மெடிக்கல் படிக்கக்கூடிய மாணவர்கள், ரிசர்ச் ஓரியன்ட் பிஹெச்டி பண்ணக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான வரம் போன்ற வாரமாக இருக்கிறது. தொழிலில் வந்து ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள் அவர்கள், பிறகு அசட்ஸ் ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ், ரியல் எஸ்டேட் பண்ணுகின்றவர்கள், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வைத்திருப்பவர்கள், ஃபேக்டரிஸ் பெரிய பெரிய நூல் ஃபேக்டரிஸ் வைத்து நடத்துபவர்கள், மேனுஃபேக்சரிங் கார் போன்ற இந்த மாதிரியான விஷயங்களை மேனுஃபேக்சரிங், மெட்டல் மேனுஃபேக்சரிங், மெக்கானிக் இந்த மாதிரியான அத்தனை ஃபேக்டரிக்கும் இது ஒரு நல்ல வாரம். குழந்தைகளுடைய நன்மைக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும்னாக்கா குழந்தைகளுக்கு ஒரு டெபாசிட் போடுறதோ, அவர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறதோ, அல்லது அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆர்டி போடுறதோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாரம் ஒரு ஏற்ற மிகுந்த வாரமாக இருக்கிறது. ப்ராப்பர்ட்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம பண்ண போகிறதுல அதனால விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் உங்களுக்கு சனியும் சந்திரனும் ஒன்றாக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு சொல்றாங்க. பண்ண வேண்டியது ஒரு பைரவர் கோயிலுக்கு போங்க. அந்த பைரவருக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள் நீங்கும். பிரதர்ஸ்க்குள்ள இருந்த சண்டைகள் வந்து முற்றிலும் இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரம் வந்து அதிர்ஷ்டம் மிகுந்த வாரம்னு முதலே சொல்லிட்டேன். ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இந்த வாரம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னாக்கா ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டோ கேம்பிளிங்கோ இந்த வாரம் வந்து அவ்வளவு வைத்துக் கொள்ளாமல் இருப்பதே உங்களுக்கு நன்மையை பயக்கும். முக்கியமான விஷயம், நியூ இயர் அன்னைக்கு விடிய சுத்தணுங்கிறது கொஞ்சம் குறைத்து கொண்டால் நல்லது. ஏனென்றால் உங்களுடைய 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுத்தமாக இல்லை. சுத்தமாகனாக்கா சுபமாக இல்லை. அதனால அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதை. உங்களுடைய அந்த என்ன சொல்றது செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து சோதனையேஷன் அப்படின்னு மாறிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்களுடைய சூரியன் வந்து ஒரு பக்கம் சுக்கிரன், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கு நடுவுல மாட்டின்னு இருக்கார். அந்த செவ்வாய் வந்து சனியை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து 4க்கும் 9க்கும் உண்டானவர். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 6க்கு உண்டானவனோட பார்த்து அது ஒரு சம்பந்தம் அடைகிறார். 6க்கு உண்டானவனும் இவரை பார்க்கிறார். 8ஆம் இடத்துல சனியும் செவ்வாய் பார்க்கிறார். அதனால செலிப்ரேஷன் எதா இருந்தாலும் மைல்டா, சந்தோஷமா, ஆனந்தமா, மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணாம சேஃப்டியா பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் மிகுந்த வாரமே. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி நிமித்தமான எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். தடைகள் தீரும். உங்களுடைய சொந்த வீடு கட்டுவதற்குண்டான கடன் கிடைக்கும். வழக்குகளில் ஜெயம் கிடைக்கும். வழக்குகளில் வந்து என்ன வழக்காக இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிசினஸ்ல எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நீங்கள் வந்து முக்கியமாக இந்த வாரம் வந்து பெருமாளை கும்பிட்டுட்டு நீங்க எடுங்க, கண்டிப்பாக அது சக்சஸ் ஆகும். ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் வாங்குற விஷயத்திலுமே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கை துணையோட கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் சமாளிக்கக்கூடியதே. சகோதர உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படும். அம்மாவுடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது, அப்பாவுடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது. பிசினஸ் பார்ட்னர்ஸ்ல வந்து கொஞ்சம் அசௌகரியங்கள், ஒரு மாதிரியான ஒரு அதிருப்திகள் இருந்தாலும் அது ஒரு பெருசா ஒன்றும் வளரப்போகிறது இல்லை. நீங்க முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய
உறவுகள், அதாவது பிசினஸ் உறவுகளை நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க கன்னிராசி அன்பர்களே. அந்த பிசினஸ் அதாவது அந்த உறவுகளுக்கு வந்து சம்டைம்ஸ் என்னன்னா ஒரு அப்லிஃப்ட் தேவைப்படுது, நம்மளா கூப்பிட்டு பேசணும். அந்த மாதிரியான பிசினஸ் உறவுகளில் கொஞ்சம் ஒரு அந்த நியூ இயர்ல வந்து நீங்க பயன்படுத்துங்க, நல்லா விஷ் பண்ணுங்க, அவங்களை கூப்பிடுங்க. ஒரு பிசினஸ் ஒரு ஒரு கெட் டுகெதர், ஏன்னா 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் சுபமாக இருக்கும் பொழுது உங்களால 2 உறவுகளையும், அதாவது பர்சனலா நம்மளுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் ஆகட்டும், பிசினஸ் ரீதியான உறவுகள் ஆகட்டும், இதை வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து அதை கொஞ்சம் நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு பிசினஸ் ரீதியாக ஒரு வளர்ச்சியும், வருமான வளர்ச்சியும், அதே போல ஒரு செக்யூரிட்டி பேஸ்டு வளர்ச்சியும் வந்து குடும்பம் நிமித்தமாக கண்டிப்பாக வந்து அமையும். அப்புறம் வழக்குகள் எல்லாத்திலுமே ஜெயம் காணுவீர்கள். ஆனால் ஹனுமனுடைய உபாசனை கண்டிப்பாக வேண்டும் உங்களுக்கு. டெய்லியுமே ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா, இது ஒரு சிம்பிள் மந்திரம், இதையே தாராளமாக சொல்லலாம் இல்லையா. ஹனுமன் சாலிசா சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது வம்பு வழக்கு இருக்கு, ஒரு லிட்டிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா ஹனுமன் சாலிசா பாராயணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு குரூப்பா வந்து பாராயணம் பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய குரூப்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் தெரியுமா. ரொம்ப சீரியஸா வந்து அந்த பாராயணத்துக்கு வந்து கரெக்டா டைமுக்கு முடிச்சுட்டு போகக்கூடிய குரூப்புகள்ல நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த மாதிரி உங்களுடைய வட்டாரங்கள், உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய குரூப் வந்து ஹனுமன் சாலிசாவுக்கு ஒரு பாராயணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த பாராயணம் முடிஞ்சுன்னு அவர்களுக்கு வேண்டிய உணவுகள், அப்புறம் உங்களால கொடுக்க முடிந்த ஏதாவது ஒரு சன்மானம் கொடுத்து அனுப்பினோம்னா உங்களுக்கு இந்த சொத்துக்கள் விவகாரத்தில், அதே போல வியாதிகளும், தீராத வியாதிகள் விவகாரத்திலும். ஏன்னா வியாதிகளை பத்தி நான் ஒவ்வொரு ராசியும் சொல்றதில்லை, ஏதாவது முக்கியமாக இருந்தா தான் சொல்லுவேன். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுன்னா எதிரி இருப்பர், ஆனால் எதிரியை நாம் வீழ்த்துவோம். நோய் இருக்கும், அந்த நோயை நாம் வெல்லுவோம். கடன் இருக்கும், கடனை நாம் திருப்போம். அந்த 3மே இந்த வாரம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. கொஞ்சம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கண்டுகிடாம இருக்கிறதே நமக்கு நன்மையாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணுங்க. அதாவது 10th +2 மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இந்த வாரம் இருக்கிறது அப்படிங்கிறது. அதாவது படிக்கக்கூடியது, நியூ இயர் செலிப்ரேஷன் மட்டும் ஒரு நாள் விட்டுருங்க, மற்றபடி நல்லா யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரம். படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுடைய பிரெயின் வந்து செம ஷார்ப்பாக இருக்க போகிறது. ஏன்னா இந்த வாரம் வந்து புதன் வந்துட்டார ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் வந்து புதனும் குருவும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பாங்க. உங்களுடைய பிசினஸ் ஆகட்டும், படிப்பாகட்டும், 2மே செம ஷார்ப்பாக இருக்க போகிறது. உங்களுடைய பிரெயின், உங்களுடைய மனசு அப்படியே பயங்கர ஷார்ப். இதை கொண்டு போய் நான் இந்த எக்ஸ்கர்ஷன் போறேன், இந்த பார்ட்டிக்கு போறேன், அந்த பார்ட்டிக்கு போறேன்னு அதுல வேஸ்ட் ஆக்காதீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒருமுகப்பாடோட படித்தால் இந்த வாரம் பல சாதனைகளுக்கு வித்துவிடும். அது காதல் விவகாரங்கள்ல வந்து சக்சஸ் இருந்தாலும் பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உறவுகள், பிசினஸ், இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் இந்த வாரம் உங்களுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. இன் ஜெனரல் வந்து அம்பிகையினுடைய வழிபாடு ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை வந்து பௌர்ணமி வருது இல்லையா, அந்த பௌர்ணமி அன்று ஒரு அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு எங்கேயாவது ஸ்ரீ சக்கரம் இருக்கிறது அப்படின்னாக்கா அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு ஒரு குங்குமம் வாங்கிட்டு போகலாம். இல்லை அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு அபிஷேகம் நடக்கிறதுனாக்கா பால் வாங்கி அல்லது நெய் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். அது உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது அந்த ஒரு பூஸ்டப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம். என்ன பண்ணக்கூடாது, அப்பாவோட சண்டை போடக்கூடாது. கவர்மெண்ட் விஷயங்கள்ல ஒரு டாக்குமெண்ட்டோ எதுவும் பண்ணக்கூடாது. முக்கியமாக வெயில்ல சுத்தக்கூடாது. இந்த சின்ன பசங்கள் எல்லாம் குழந்தைகள் இருந்தாங்கன்னா வெயில சுத்த வேண்டாம்னு சொல்லிருங்க. வெட்ட வெயில்ல போயிட்டு, அது மார்கழி மாசமா இருந்தாலும் வெயில் உச்சி 12 மணி வெயில் எல்லாம் உச்சியா இருக்கும், அதுல போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், அது பண்ணக்கூடாது. அப்புறம் மெயினா வந்து அன்றைக்கு உத்தர நட்சத்திரக்காரர்கள் வந்து நெருப்புடன் விளையாடக்கூடாது, அவ்வளவுதான். சரி, ஹஸ்த நட்சத்திரம் வந்து திங்கள் செவ்வாய் 29-30 திங்கட்கிழமை சாயந்தரத்துல இருந்து மதியம் செவ்வாய் மதியம் வரைக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினா சொல்ல போனோம்னாக்கா ஏதாவது ஒரு லாபம் வரப்போகிறதா அமைதியா விட்டணும். அது என்ன டபுள் மடங்காகனு நினைத்து போய் முயற்சி பண்றதுனாலதான் பிரச்சனை ஆகுது. ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க. அப்புறம் வந்து நம்முடைய வாயிலே நமக்கு எடுத்துக்கூடக்கூடாது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மெயினா வந்து 7ஆம் இடத்துல இருக்கு. பிசினஸ் டீலிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ஓட்டணும். இப்ப யாராவது சாரி கேட்டாலும் ஓட்டணும்.
அந்த சாரியை போய் நீ இப்படி பண்ணினதுனால தான் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு போய் எக்ஸ்பிளைனோ அதை போய் ரொம்ப அப்படியே இது பண்ணணும். நோ, அதனாலேயே பிரச்சனை வரும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. பிறகு சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு அன்னைக்கு மதியம், அதாவது செவ்வாய்க்கிழமை மதியம் இருக்கிறது. சித்ரா நட்சத்திரக்காரர்கள் காதல் விவகாரங்களிலும் பெண் மாப்பிள்ளை விவகாரங்களிலும் எதிர்ப்பாளினரிடமும் தன்னுடைய தந்தையிடமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் முயற்சி திருவினையாக்கும். எவ்வளவு நம்ம முயற்சி பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது நமக்கு. இப்ப சொந்த தொழில் தொடங்குபவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து உங்களுடைய சிந்தனையை தட்டி விடுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எப்படி இப்படி எல்லாம் முயற்சி பண்ணணுமோ அப்படி இப்படி எல்லாம் முயற்சி பண்ணுவோம். படைப்பாளிகளுக்கு, எல்லா எழுத்தாளர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் அல்லது ஈவன் டிசைனர்ஸ், ஆர்கிடெக்ட், யாரெல்லாம் எந்தெந்த தொழிலெல்லாம் நீங்க டிராயிங்கை நம்ம டிபெண்ட் பண்ணுமோ அத்தனையும் நல்லபடியாக வரக்கூடிய அமைப்பு. படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்ஜினியரிங் ஆகட்டும், ஆர்கிடெக்ட் ஆகட்டும், அப்புறம் எல்லா கலையிலும், அது பரதநாட்டியமா இருந்தாலும் சரி, பாடலா இருந்தாலும், வோக்கலா இருந்தாலும் சரி, இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய, ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரம். காம்படிஷன்ல ஜெயிக்கக்கூடிய வாரம். எல்லா போட்டிகளிலும், அது நீங்க டான்ஸ் போட்டியாக இருக்கட்டும் அல்லது தொழில் முனை போட்டியாக இருக்கட்டும் அல்லது எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே சக்சஸ். கொஞ்சம் மனசு கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் அலைப்பாயக்கூடிய ஒரு மனதாக இருக்கும். புதன் வியாழன் வெள்ளியில நீங்கள் எந்த ஒரு காம்படிஷன் நடந்தாலும் உங்களுக்கு அது நல்ல ஒரு ஃபேவரபிளான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். இந்த வாரம் 31ஆம் தேதி காலையில சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சித்திரா நட்சத்திரக்காரர்கள். பிறகு வயதானவர்களோட கொஞ்சம் சுமூகமா பழகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. வயதானவர்களை திட்டாமல் இருப்பது நல்லது. அன்றைக்கு அம்மாவையும் திட்டாமல் இருக்கிறது நல்லது, மனசளவுலையும் கூட. அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 31 மதியம் மேற்கொண்டு 1 மதியம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நியூ இயர் செலிப்ரேஷனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. குழந்தைகளோட கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. குழந்தைகளை திட்டாதீர்கள். 1. அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பை படிச்சுட்டு நீங்க செலிப்ரேஷன் போங்க. இல்லைன்னா செலிப்ரேஷன் வீட்டுல இருந்தே பண்ணுங்க. அதுதான் மெயின். கொஞ்சம் வண்டி ஓட்டுற விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். வண்டி ஓட்டுறது கொஞ்சம் குழந்தைகளை, உங்களுடைய குழந்தைகளை வண்டிகளை 2 வீலர் எடுத்துக்கிட்டு அதிகமா போக வேண்டாம்னு சொல்லிடுங்க அன்றைக்கு மட்டும். பிறகு விசாகா நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் தேதி மதியம் வருகிறது. அதாவது துலாம்ல இருக்கக்கூடிய விசாகா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, அவர்களுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் பாதிப்புகள் இல்லைன்னாலும் கொஞ்சம், அதாவது பிசினஸ் ரீதியான ஒரு முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது, அவ்வளவுதான். மற்றபடி துலாம் அன்பர்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. குழந்தைகளோட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அவர்களை வெளியே அனுப்புறது கொஞ்சம் பார்த்து அமைப்பா இருக்கணும். பிறகு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்ல சனியினுடைய காரகத்துவம் தவிர, சனியினுடைய காரகத்துவம்னா என்ன, ஆயில், கேஸ், இரும்பு, கல் குவாரி அல்லது கல் சம்பந்தப்பட்டது, மண் சம்பந்தப்பட்டது, பிறகு வேளாண் சம்பந்தப்பட்டது, இதுல எல்லாம் ஷேர் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிட்டோம். எதுல அதிகமாக கிடைக்கும் நமக்கு அப்படின்னாக்கா சுக்கிரன் சம்பந்தப்பட்டது, பிறகு புதன் சம்பந்தப்பட்டது, குரு சம்பந்தப்பட்டது. குரு சம்பந்தப்பட்டதுன்னா எல்லா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ். செவ்வாய் சம்பந்தப்பட்டது ஜென்ரலா சொல்லணும்னா எல்லா அலங்கார பொருட்கள், அலங்கார விஷயங்கள், அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நபர்கள், ஷாப்புகள், இதெல்லாமே அல்லது கம்பெனிஸும் கூட. அதுல பியூட்டி கம்பெனிகள் எல்லாமே சேர்ந்துரும். பிறகு புதன் ரிலேட்டட் அப்படின்னா என்ன, கம்ப்யூட்டர்ஸ், பிறகு ஈவன் ரிசர்ச் ஓரியன்ட் எல்லாமே அதுல வந்துடும். அதாவது எஜுகேஷனல் ரிசர்ச், PhD இது எல்லாமே வந்துடும். ஸோ இதுல எல்லாம் நம்ம ஷேர் மார்க்கெட் கண்டிப்பாக பண்ண முடியும். உறவுகள் அப்படின்னு சொல்ல போனோம்னாக்கா, உங்களுடைய திருமண உறவுகள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும், சகோதர உறவுகள் நல்லா மேம்படும், அம்மாவனுடைய ஆரோக்கியம் கூடும், அப்பாவனுடைய ஆரோக்கியம் நல்லா மேம்படும். ஈவன் ஃப்ரெண்ட்ஸ், எதிரிகள், அதாவது சண்டை போட்டு பிரிந்த நண்பர்களும் சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அந்த பழசெல்லாம் பேசாம பேசுறவங்களோட நல்ல சுமூகமா பேசிட்டோம்னாலே நல்ல நட்புகள் வளரும். காதல் விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை, அவசரப்பட வேண்டாம். அதுதான் சொல்வேன். முயற்சி தான், அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையும் நல்லபடியாக வரும். நீங்கள் வழிபட வேண்டிய
தெய்வமானது லக்ஷ்மி நரசிம்மர். அந்த வழிபாடு தான் உங்களுக்கு. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான வாரம்? சொல் வாக்கு, சொல் வன்மை. நீங்க என்ன பேசினாலும் நடக்கும். ஆனா உங்க குழந்தைங்கள்ட்ட பேசினா நடக்காது. சண்டை வரும், இல்லைன்னா மூக்கு அறுபடுவீர்கள். ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிள்ளைகள் அப்படின்னாக்கா, நான் சின்ன பிள்ளைகளை சொல்ல, பெரிய பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள், அவர்கள்கிட்ட போய் நம்ம ஏதாவது கன்வின்ஸ் பண்றோம், அவங்கள போய் நம்ம மாத்துறோம்னு ஒன்றும் பண்ண கூடாது. கொஞ்சம் சங்கடங்கள் ஆயிடும். மற்றபடி உங்களுடைய பிசினஸ்ல ஆகட்டும், உங்களுடைய ஈவன் ஷேர் மார்க்கெட்ல ஆகட்டும், உங்களுடைய செல்வாக்கு பெருக்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அந்த வருமானத்தை எப்படி செலவு பண்ணணுங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஷேர்ல நல்ல வருமானம் இருக்குங்கிறதுக்காக வருமானம் வந்தோம்னா பெருசா போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கு, கேத்து வேற 10ஆம் இடத்துல இருக்கார், சனி 5ஆம் இடத்துல இருக்கார். ஆக்சுவலி சொல்ல போனா இந்த பௌர்ணமி என்று நீங்கள் அந்த முடிந்த அளவு கோயில்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய உறவுகள் சீர்மையடையும், உங்களுடைய சொத்துக்கள் பெருகும், உங்களுடைய வாழ்க்கையில நட்புகள் நிறைய மலரும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சில பேர்லாம் டைவர்ஸ் ரேஞ்சுக்கு இருக்கிறவங்க எல்லாம் அன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ண முடியலன்னாலும் ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் விஷ்ணவே நமஹ, அதை சொல்லுங்க விருச்சிக ராசி என்பவர்கள். ஏன்னா உங்களுக்கு 8க்கு உண்டானவன் புதன் தான். அவர் 2ஆம் இடத்துல சுக்கிரனோட 12க்கு உண்டானவனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படிங்கும் போது நீங்கள் பண்ணுகின்ற இந்த உபாசனை, இந்த மெடிடேஷன், இந்த ஜபம் 1000 மடங்கு பலன் கொடுக்கும். ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் ஐம் மகாலட்சுமி நமஹ, மாத்தி 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 சொல்லுங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. அதே போல பௌர்ணமி அன்னைக்கு ஓம் ஐம் மகாசக்தியே நமஹ, இதை சொல்லிக்கிட்டே இருங்க. அம்பாள் கோயில போய் உட்காந்துக்குங்க. வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், எந்த உறவுகளோட, அது தாய் தந்தையர் உறவோட பிரச்சனையா, மாமனார் மாமியாரோட பிரச்சனையா, அண்ணன் தம்பிகளோட பிரச்சனையா, அல்லது ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பிரச்சனையா, எல்லா பிரச்சனையும் நீங்கும். இது ஒண்ணு. அப்புறம் எந்தெந்த விதத்துல கடன், நிறைய கடன் இருக்கா, சொத்துக்கள்ல தகராறா, அதை செய்யுங்க, போயிடும். குழந்தைகள் சரியா பண்ணலையா, சரியா பிரச்சனை இல்லையா, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண முடியலையா, அதுக்கும் இதே தான். இந்த விஷயம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது, 2ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. ஆனால் 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் பாம்புகளுடைய கைப்பிடியில் இருக்கிறதுனால வீட்டுல கொஞ்சம் சுகம் இல்லை, அதாவது சந்தோஷம் இல்லை. வெளியிலையும் போனா அங்கேயும் ஒரு பிசினஸ்லயும் கொஞ்சம் திருப்தி இல்லை. இந்த உபாசனை உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இதே உபாசனை பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய படிப்புல இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ் ஆகட்டும், அந்த லேக் அவுட் ஆகட்டும், எல்லாமே சரியா போகும். வெளிநாடுகளுக்கு செல்ல நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. வெளிநாடு போகலாம். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு வேலை நிரந்தரமாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் சொத்து சேர்ப்பதற்கு, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு ஏற்ற ஒரு வாரமாக இருக்கிறது. ஆனா ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் இங்க நம்ம நாட்டுல பிறந்த ஊர்ல ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் ஆகட்டும், கார் கம்பெனி வைத்து நடத்துபவர்கள், அல்லது டிராவல் வைத்து நடத்துபவர்கள், அல்லது பெரிய லாஜிஸ்டிக்கல் லோடு லாரியோ அல்லது லோடு இறக்கக்கூடிய ஏதோ ஒரு கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வைத்திருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். இவர்களுக்கு எல்லாருக்குமே அம்பிகையினுடைய வழிபாடு அவர்களுடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கும். சொல்வன்மையும் செல்வாக்கும் பெருகும். அந்த சொல்வனையும் செல்வாக்குமே அரசியலையும் அரசாங்கத்துறையிலும் இருப்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. தனியார்ல வேலை போகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. அதனால இருக்கிற வேலையை விட்டு விடாதீர்கள். இந்த வாரம் வேலையை விடுற சிந்தனையே இந்த வாரம் வேணும். ஏன்னா விட்டா ஒரு பெரிய கேப் வந்துடும். அதனால கொஞ்சம் அமைதியா போவோம். அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள், அதாவது வீடுகள்லயும் சரி, அதே போல ஸ்கூல்லையும் நீங்க படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் ஸ்கூல் காலேஜ்லயும் சரி, ஒர்க் பண்ணுவதாக இருந்தாலும் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பெஞ்சு, யாரை பத்தி தவறு பேச வேண்டாம். அதே மாதிரி அவர்கள் ஏதாவது வம்பு வழக்கு பேச வந்தா இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு அப்படியே டபாய்ச்சிட்டு நீங்க உங்களை சேஃப் பண்ணி கொள்ளுங்கள். இல்லைன்னா அந்த மூளையை போய் ஆக்குப்பை பண்ணிடுவோம். அதனால அதை மட்டும் நம்ம மாற்ற வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை விசாகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றும் பெருசா சந்திராஷ்டமம் பிரச்சனை கொடுக்க போறது இல்லை. இன்ஃபேக்ட் அது நன்மை தான் கொடுக்க போகிறது. அதனால பெரிய பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. ஏனென்றால் குருவோட போய் சேரப்போகிறார். அது அவர்களுக்கு நன்மையாகவே அமையப்போகிறது. வெளியூர்ல வெளி மாநிலங்களில் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு
2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியத்திலிருந்து சனிக்கிழமை மதியம் வரைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த அனுஷ நட்சத்திரம் இருப்பவர்கள் வீடு நிமித்தமான மராமத்து வேலையோ அல்லது வீடு பார்க்கக்கூடிய மாற்றக்கூடிய வேலையோ அல்லது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சமாச்சாரங்களான மொபைலை நோண்டி பார்க்கறது, அப்படியே ரொம்ப நேரம் மொபைல், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுவது. தூக்கத்தை குறைக்காதீர்கள், தூக்கம் கெடுக்காம பார்த்து கொள்ளுங்கள். கேட்டை நட்சத்திரத்துக்கு சனிக்கிழமை, அதாவது 3ஆம் தேதி மதியத்துக்கு மேல கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. இந்த கேட்டை நட்சத்திரம்னாலே இது ஒரு புதனுடைய நட்சத்திரம். இது உங்களுக்கு 8க்கு உண்டானவன் அப்படிங்கும்போது அன்றைக்கு வீட்டுல மௌன விரதமாக கூட இருந்துடலாம். மதியத்துக்கு மேல இல்லையா, எஸ்கேப் அப்படின்னு போயிட்டாலே போதும், வீட்டுல பிரச்சனைகள் வராமல் தவிர்த்து விடலாம். ஆனால் அன்னைக்கு யாருக்காவது பணம் கொடுக்கறதோ, அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ பண்றது, கேரண்டி கொடுக்கறதோ வாக்கு கொடுக்கறதோ கொடுக்க வேண்டாம். அவ்வளவுதான். விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அம்பாளுடைய வழிபாடு. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, அதாவது வெளிநாடு வாசம், வெளிநாட்டுக்கு ரொம்ப நாள் போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் உள்ளூர் வந்தோடனே கொஞ்சம் ஒரு டென்ஷன், உங்களுடைய கம்பெனிக்கே திரும்பி வந்துட்டோன்னே கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு வாரம். இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய கௌரவமும் உங்களுடைய பெருமையும் உங்களுடைய நல்ல பேரும் உயர்கின்ற வாரம். நீங்க நல்ல கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே போல வம்புகளும் தேடி வரும். வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள், வம்புகளை கண்டுவிடாமல் விட்டுவிடுங்கள். அதுலயும் கூட எதிர்ப்பாளுநரிடம், ஆப்போசிட் ஜெண்டர், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு ஒர்க்கை நீங்க கொடுக்கும்போது கூட நீங்க லிமிட்டை கிராஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது தவறாக நான் சொல்லலை. அதாவது நம்ம ஏதாவது பேசி ஒரு 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 கண்டிக்கணும்னா கூட ஒரு பேருக்கு என்னம்மா இல்லைன்னா என்னங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்டிச்சு இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா செவ்வாய், சூரியன், சுக்கிரன், இந்த 3 பேரும் இன்க்ளூடிங் புதனும் அங்க உட்கார்ந்து பரிவர்த்தனை ஆகிறார். நீங்க அமைதியா இருந்து நம்ம செயலை மட்டும் பண்ணிட்டே வாங்க. இந்த வாரத்துல உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு, சொல்வன்மை, அப்புறம் உங்களுடைய கௌரவம், பெருமை எல்லாமே, நல்ல பேரு, விஸ்தாரமான ஒரு புகழ் பரவக்கூடிய எல்லா யுகமும் இருக்கு. உங்களுடைய பாஸ், உங்களுடைய சீஃபுக்கு போய் நான் என்ன புரிய வைக்கணும், அப்பதான் நான் உழைத்தது தெரியும் அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. உங்களுடைய காரியத்தை செய்யுங்க. அதுவா உங்களுடைய பேரும் அந்த புகழும் உயரும், அவங்களுக்கு ரெக்கக்னேஷன் ஆகிடும். இது உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். 1. 2வது, வாழ்க்கை துணைமை நல்லபடியாக அமையும். 3வது, வீடு, வசிக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராமல் இருக்கும். அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ரைட்டா? கவலைப்பட்டோம்னா ரொம்ப போட்டு நம்ம இன்டர்வியூட் பண்ணுவோம். சின்ன சின்ன விஷயங்கள், ரோட்ல போகும்போது சண்டை போட வேண்டாம், அல்லது வீட்டில் அக்கம் பக்கத்துல சண்டை போட வேண்டாம். அதுதான் மெயின். பிறகு மாணவர்களுக்கு கொஞ்சம் சோதனை மிகுந்த பாரம் தான். உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியினுடைய அந்த ஒரு லேகிங், அதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வாகவும் பிறகு சோம்பலாகவும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஹனுமனுடைய உபாசனை அப்படிங்கிறதும் பிள்ளையாருடைய உபாசனையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதாவது ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா அப்படிங்கிற ஒரு சிம்பிளான மந்திரம், ஹனுமனுடைய மந்திரம். பிறகு கணபதியினுடைய மந்திரம் ஓம் கம் கணபதையே நமஹ. இதை சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கும். அப்புறம் பிசினஸ்மேனுக்கு, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு, சனி நிமித்தமான தொழில்களிலும் பிறகு புதன் நிமித்தமான தொழில்களிலும் உங்களுக்கு லாபமானது கூட போகிறது. புதன் நிமித்தமான தொழில்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஃபர்ஸ்ட் வருது ட்ரேடிங் ஆகட்டும், அதுவும் ஆன்லைன் ட்ரேடிங். ஈவன் லேண்டை டீல் பண்றவங்க அவங்களும் ட்ரேடு தானே. என்ன ட்ரேடிங்காக இருந்தாலும் அது ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும். கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, எஜுகேஷனல் சம்பந்தப்பட்டது, படிப்பு சம்பந்தப்பட்டது, பிறகு சொற்பொழிவுகள் சம்பந்தப்பட்டது, நடிப்பு சம்பந்தப்பட்டது, அத்தனை துறையிலும் இருப்பவர்கள் இந்த வாரம் நன்மையை காண்பீர்கள். ஆனா என்ன, கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும், கடன் தீர்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆனா மேலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். உடல் அளவுல கொஞ்சம் நீங்க வெளியூர்ல அலையிறதுனாலயோ அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவையில்லாத சாப்பிட்றதுனாலே கொஞ்சம் அவஸ்தைகள் இருக்கும். ஆனா சனியினுடைய அமைப்பு, சனி ஆக்சுவலி சொல்ல போனா 4ஆம் இடத்துல உட்கார்ந்து மீனத்துல உட்கார்ந்து தன்னுடைய, அதாவது உங்களுடைய லக்னாதிபதி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கனால ஹெரிடிட்டரி டிசீஸ், அதாவது உங்க அப்பா, தாத்தா, பாட்டி இவர்களுக்கு டிசீஸ் கொஞ்சம் எட்டி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எக்ஸசைஸை சொல்லவே சொல்லாதீங்க. அப்புறம் உடம்பு உங்களுக்கு டாட்டா சொல்லும்.
அதனால எக்ஸசைஸ், கொஞ்சம் பிராணாயாமம் பண்ண வேண்டும். 4ஆம் இடத்துல சனி இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த செஸ்ட் ரீஜன்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையோ, ஏதாவது செஸ்ட் ரீஜன்ல என்னென்ன இருக்கு, லங்ஸ் இருக்கு, ஹார்ட் இருக்கு, பிறகு வந்து லிவர் பக்கத்துலயே இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேல இருந்து இந்த உணவு குழாயின்னு சொல்ல முடியும், அதுல ஈசாஃபகஸ் இருக்கும், இங்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் வரும். அதனால பிராணாயாமம் இஸ் தி இந்த வாரம் வந்து அந்த விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே போறோம். விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி நிறைய உண்டு. அதே போல லீகலாக நீங்க அது லாயரா இருந்தாலும் சரி, ஜட்ஜாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க ஒரு லீகல் துறை சட்ட வல்லுநராக இருந்தாலும் சரி, சட்டத்துறையில் எந்த ஒரு ஈவன் வந்து கோர்ட்ல நீங்க ஒர்க் பண்றவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வாரம் ப்ராக்ரஸ் உண்டு. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, அரசியல் பிரவேசம் செய்ய வேண்டும் என்பவர்களுக்கும் சரி, இந்த வாரம் ஒரு வரப்பிரசாதமான வாரம். பிறகு ஆசிரியர்களுக்குமே இது ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. பப்ளிக் ஸ்பீக்கருக்கு வந்து இது ஒரு புகழை தரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிகை கிடையாது. இந்த வாரத்துல வந்து கௌரவமான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. நீங்கள் வந்து சிவனுடைய வழிபாடே பண்ணுங்க. இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டியது என்ன, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் சிவனுடைய வழிபாடு, புதன், வியாழன், வெள்ளி விஷ்ணுவனுடைய வழிபாடு, மகாலட்சுமியுடன் சேர்ந்த மகாவிஷ்ணுவனுடைய வழிபாடு உங்களுக்கு மேன்மையையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கூடுவதும், பிறகு செலவுகள் வந்து மட்டுப்படுத்துவதும், ஆற்றல் கூடுவதுமாக, நட்பு கூடுவதுமாக நிறைய, அதாவது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டாலே புதிய புதிய நட்புகள் கிடைக்கும். அதெல்லாம் வந்து போன ஜென்மத்திலேயோ அதுக்கு முன்னாடி ஜென்மத்திலேயே இருந்த நட்புகளாக இருக்கும். அதெல்லாம் கிடைக்கும். யார் வந்து பேசினாலும் முகம் வந்து சுளிக்காமல் நல்லபடியா ஆனந்தமாக பேசுங்கள், ஆனந்தமாக பழகுங்கள். உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம், நல்ல வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. குடும்பத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கடங்கள்லாம் இருக்கதான் செய்யறது, கணவன் மனைவி உறவுக்குள்ள. அதுவுமே இந்த வாரம் வந்து நீங்க இந்த ஒரு சுமூகமான ஒரு பாசிட்டிவிட்டியோட வந்துட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா பண்ணலாம். சேலஞ்ச் அத்தனையும் அக்செப்ட் பண்ணுவீங்க. நல்ல ஒரு உற்சாகமான வாரம். சண்டையிடுறதுக்கெல்லாம் முதல்ல ஆளா நிற்போம். நம்ம சண்டையிடணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் கேஸ், கோர்ட்டு, வழக்கு விஷயத்தெல்லாம் நல்லா ஜெயிச்சுட்டு வந்துடுவோம். பிரச்சனைகள் எங்க அப்படின்னா சகோதரர்கள்கிட்ட தான் பிரச்சனைகள். சகோதர உறவோட ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டுக்கிடாம விட்டுடுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் கண்டுக்கிடாம விட்டுடுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். மகர ராசிக்காரர்களுக்கு வந்து உடல்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும், அவ்வளவுதான். பேசும்போது, ஏன்னா நீங்கள் வந்து நல்ல திறமையா பேசினாலும் உங்களுடைய பேச்சினுடைய அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, விஷயமானது மாற்றி புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால ஒரு பிசினஸ் நிமித்தமா பேசுறீங்களா, ஒரு நட்பு விஷயமா பேசுறீங்களா, என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க எழுத்து மூலியமாகவும் அதை நீங்கள் அனுப்பி விடுங்கள். நீங்க லேண்டு வாங்குறதுக்கு ஒரு வாரம் பொறுக்கலாம். வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வாங்க வேண்டியதில்லை, வாங்க வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த 4க்கு உண்டானவனும் 5க்கு உண்டானவனும் 6க்கு உண்டானவனும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல. அதனால தூக்கத்திலேயே அப்படியே இருக்கலாமான்னு தோணும். இல்லையா, கொட்டை முழிச்சுக்கிட்டு இரவு ஃபுல்லும், பகல்ல தூக்கம், இரவுல நல்லா முழிச்சுக்கிட்டு என்னத்தையா டிவியோ அல்லது மொபைலையோ பார்த்துட்டு இருப்போம். அதை மட்டும் அவாய்ட் பண்ணினாலே போதும். உங்களுடைய ஆற்றலை சரியான விதத்தில் பயன்படுங்கள். அதாவது இந்த வாரம் மகர ராசி அன்பர்கள் பேச்சில் ஆற்றலை செலவு செய்வதை விட அதை திங்க் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுல ஆற்றலை செலவு செய்யுங்கள். தேவையில்லாத விஷயங்கள் செலவு செய்யாமல் இருந்தாலும் இந்த வாரம் எல்லாவற்றிலுமே நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அரசியலில் இருப்பவர்கள் கொஞ்சம் மட்டுப்பட்டு கொஞ்சம் பொறுமையாக இருப்பது அவசியம். அதாவது கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுகின்றவர்கள் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் விட்டுட்டு ஓடிடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, வாயில கூட சொல்லக்கூடாது. மெமோ எல்லாம், அதாவது நான் வந்து பேப்பர் போட்டுறேன் அப்படிங்கிறதுலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பயம் இருக்கும், ஆரோக்கிய பயம் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய மேன்மை ஏற்படுகிறது. செலவுகள் இருக்கிறது, அதுலேயும் வந்து கொஞ்சம் சுப செலவுகள் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு வந்து வேலை நிரந்தரமாக மாறுவதும், பிறகு அவர்களுக்கு ஒரு அசெட், சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது.
திருமணத்துல வந்து ஒரு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு திடீர்னு ஒரு திருமணம் ஏற்பாடுகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தை வரத்திற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாருக்குமே. மகர ராசி என்பவர்களுக்கு வந்து அம்பாளுடைய வழிபாடு இந்த வாரம் வந்து ரொம்ப 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 முக்கியமான வழிபாடு. வாய்ப்பேச்சு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வீச்சு அப்படிம்போம் இல்லையா, வீச்சுன்னா உங்களுடைய உழைப்பினுடைய வீச்சு அது வந்து வீரியத்தோட இருக்கட்டும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இந்த வாரம் பண்ற ஒர்க் அத்தனையுமே உங்களுக்கு அப்படியே தங்கமாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடம் வந்து 6ஆம் இடமும் 12ஆம் இடம் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்டிவா இருக்கு. அப்படின்னா என்ன, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஆற்றல் பெருகுவதாக இருக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை ஒரு தனியாக வடிவம் கொடுப்பதற்குள்ள அதற்கு தனியாக வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். இதுல பிசினஸ் மேனுக்கு வந்து கேஷை டீல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிசினஸ் மேனுக்கு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வாரம் பண்ணலாம். ஆனா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா பௌர்ணமி அன்று அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமா, பௌர்ணமி பிரதமையை விட்டுட்டு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வெள்ளி சனி, அதாவது முதல்ல ஞாயிற்றுக்கிழமை பிறகு வெள்ளி சனி, இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு மற்ற நாட்கள்ல பண்ணலாம். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் ஃபினான்ஸ், அதாவது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு மேம்பாடு வருது. முக்கியமாக குழந்தைகள் விஷயத்துல நல்ல சந்தோஷமான அமைப்பு. குழந்தைக்கு வந்து கல்யாண அமைப்பு அல்லது அவர்களுக்கு படிப்புக்கு நிமித்தமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும். பிறகு உங்களுக்குமே நீங்க சொந்தமா படிக்கக்கூடியவர்களாக இருந்தால், மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல அமைப்பு வந்துருச்சு. மாணவர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு சரியான ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. அதுலேயும் வந்து பப்ளிக் மாணவர்களுக்கு, பப்ளிக் எக்ஸாம் வருது இல்லை, 10th +2 மாணவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல நட்புகளிலும் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும், ஜாக்கிரதையாக இருங்கள். வரக்கூடிய லாபத்தை வந்து உன்னாலதான் என்னாலதான் பேசுறதுனாலதான் பார்ட்னர்ஸ் உள்ள பிரச்சனை வரும். அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக பௌர்ணமி என்று அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்பதான் அவருடைய ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது, இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு. ஆனால் அனைத்து பிசினஸ் ஆகட்டும், அனைத்து ஒர்க்கிங் பிளேஸ் ஆகட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நீங்க வந்து காலையில எழுந்த உடனே ஓம் கம் கணபதி நமக சொல்லி ஆரம்பிங்க. உங்களுடைய தேக்கத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு, வியாதிகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய ஈவன் வந்து ஒர்க்கு ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய காம்படிஷன்லாம் போய் ஒரு ஸ்மூதான ஒரு நிலையை அடையும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், நல்ல விதத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கொஞ்சம் பண பிரச்சனை இருக்கிறது. அந்த பண பிரச்சனை இந்த வாரமும் தொடர்ந்தாலும் கூட இந்த வாரத்தினுடைய கடைசியில் அவர்களுக்கு நல்ல லாபம் வர்றதுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் நீங்குகிறது. அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிறது. இந்த வாரம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய நாள் என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 1, பிறகு புதன்கிழமை 2, இந்த 2 கிழமைகளை, பிறகு சனிக்கிழமை, இந்த 3 கிழமைகளையும் அவாய்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக என்ன வேலை செய்யணும், அது பிசினஸ் நிமித்தமாக வேலை நிமித்தமாகனாக்கா வியாழன் வெள்ளி த பெஸ்ட். நீங்க வந்து நல்லபடியா அதை உபயோகிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்மோனல் இஷ்யூ இருக்கிறவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு தாத்தா பாட்டி கொஞ்சம் வயதானவர்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும், அல்லது மெடிக்கலி அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு போகின்றவர்கள் இரவு நேரம் 10 மணிக்கு மேல வந்து டிராவல் பண்ணக்கூடாது. அது பிரச்சனைக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்கிறது. அப்புறம் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாம், சொத்துக்களும் வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணலாம், வைக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காவல் தெய்வம் போன்று விளங்கக்கூடிய, அதாவது மாரியம்மன் ஆகட்டும், காளியம்மன் ஆகட்டும், பெண் காவல் தெய்வங்களை வழிபட்டுட்டு போனா இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது விலகி போய்விடும். சொத்து விஷயங்களை தாராளமா டீல் பண்ணலாம். பிறகு வழக்கு விஷயங்கள்ல வந்து ஜெயிப்பு உண்டு. ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதில் கவலைப்பட வேண்டியதில்லை. கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 50%க்கு மேல தீரக்கூடிய ஒரு வாரமே. குழந்தைகள் விஷயத்துல நல்ல ஒரு வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உறவுகள் விஷயத்துல காதல் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல ஒரு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ப்ராக்ரெசிவான வாரம் தான். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, இந்த நியூ இயர் யாருக்கு லாபமோ இல்லையோ, யாருக்கு பிரயோஜனமோ இல்லையோ, அது எல்லாருக்குமே பிரயோஜனம் தான். இருந்தாலும் இந்த மீன ராசி நண்பர்களுக்கு தான் நிறைய ஆதாயங்கள்,
ஏனென்றால் உங்களுடைய குரு தான் வந்து ஒரு நல்ல ரோல் பிளே பண்ண போறார். அந்த அந்த விஷயங்கள் வந்து இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு நல்லபடியாகவே தெரியும். இந்த வருஷத்துல உங்களுடைய தொழில் முறைகள், உங்களுடைய ஜாப் முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெருகும். அதுவும் இந்த வாரம் எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு நண்பர்கள் வகையிலையும் லாபம் இருக்கிறது. பிறகு பிசினஸ் பார்ட்னர்ஸ் வகையிலையும் நல்ல லாபங்கள்லாம் இருக்கிறது. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது கடன் பிரச்சனையாக இருக்கிறதா தீர்ந்துடும். உங்களுடைய பணம் வந்து வெளியில தங்கி போச்சா, கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, அதுவும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆரோக்கிய விஷயத்துல நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. அம்மாவனுடைய விஷயத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். இன்ஃபேக்ட் மூதாதையர்களுடைய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. அதனால மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அதாவது எதிர்காலத்தை பிரகாசமாக்கக்கூடிய ஒரு வாரம். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். சனியினுடைய அமைப்பு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் யாரும் சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இருக்கும். நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பிறகு வந்து தொழிலில் வந்து நான் தான் முதலாளி, ஆனால் என்னை கேட்காம எல்லாம் செய்யறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த ஞாயிற்றுக்கிழமை கடந்துட்டாலே உங்களுக்கு நல்லபடியான ஒரு அமைப்பு இருக்கு. நம்ம பண்ணக்கூடியது பண்ணக்கூடாதது அப்படின்னாக்கா, சனிக்கிழமைகளில் உங்களுக்கு பிசினஸ் விஷயங்கள்லாம் நீங்க சனி ஞாயிறு, அதாவது முதல்ல ஞாயிற்றுக்கிழமை வரும், கடைசி நாள் சனி, இந்த 2 நாட்களில் நீங்க தவிர்க்க வேண்டும். பிறகு கிணறு, கடல், ஆறுகள் இந்த மாதிரியான நீர்நிலைகளில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உயரங்களுக்கு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதெல்லாம் வந்து சாகசம் புரியக்கூடிய இடம் அல்ல. அதை மட்டும் நம்ம ஜாக்கிரதை வச்சுக்கணும். ஆனா விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வரப்பிரசாதமான வாரம். எல்லா படிப்புகளுக்கும் நீங்கள் வழிபட வேண்டியது ஹனுமனே. ஹனுமனுடைய வழிபாடே ஜம்முன்னு இருக்கும். குழந்தை வரத்துக்கு ஏற்ற ஒரு வாரம். வேலை வந்து புதிதாக கிடைக்கும். இந்த வாரம் வரக்கூடிய பௌர்ணமி என்று புதிய தொழில் தொடங்கணுமா, அல்லது வேலை போயிடுச்சா, வேலை கிடைக்கணுமா, நீங்க வந்து அம்பாளை வந்து வழிபடுங்க. அதிலும் வந்து ஒரு உக்கிரமான வடிவமாகிய வாராகி அம்மன் ஆகட்டும், பிரத்திங்கர் ஆகட்டும், அல்லது வந்து காவல் தெய்வங்கள் ஆகட்டும், இந்த மாதிரியான பெண் காவல் தெய்வங்கள் ஆகட்டும், இவர்களெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வரங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொண்டவைகள். 10ஆம் இடம் சுபத்துவம். அதனால இந்த வாரம் வந்து ஃபோக்கஸ் அத்தனையுமே வந்து தொழில் 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 அதுல பண்ணுங்க. குடும்பம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்கிடும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை வெகுவாக குறைஞ்சிரும். உடம்பு சௌகரியமாகும், ஆரோக்கியமாகும். அப்புறம் எந்த மீட்டிங் வந்தாலும் நீங்க முதல்ல பேசக்கூடாது. நீங்க பேசுறது கடைசி ஆளா இருக்கும். அதுதான் இந்த வாரத்துல உங்களுக்கு பிளஸ். நீங்க கடைசியில பேசுங்க, கடைசியில பொறுமையா, ஆனா வந்து ஆத்தன்டிவாக பேசுங்கள். கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. சனி வந்து சோம்பேறி, அதனால பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ஆட்டிடியூடோட நம்ம மீட்டிங்ஸ்க்கு போக வேண்டாம். அதே மாதிரி போனை எடுக்கும் போதும் கூட முதல்ல அவர்கள் பேசுவதை கவனியுங்கள். அது இந்த மீனராசிக்காரர்கள் பிகாஸ் ஆஃப் ராகு 12ல இருக்கிறதுனால, கேத்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சனி லக்னத்தில் இருக்கிறதுனால, இந்த 3 சேர்ந்து என்ன பண்ணணும், கேட்க விடாது. நம்ம கேட்கணும். கேட்டாலே நம்ம எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணிடுவோம். இப்ப மீனராசிக்காரர்களுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது ஒரு வெற்றியான வாழ்க்கை தரக்கூடியதாக, மேலும் லட்சுமி கட்டாட்சங்களையும், பிறகு சௌபாகியங்களையும், பிறகு சந்தோஷங்களையும் அள்ளி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையட்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அமைகின்றேன். விஷ் யூ a very very happy new year. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹரியோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.